பிரசிடென்ட் ஆனதுல இருந்து எல்லா கண்ட்ரியோடையும் வரிசையா வம்பிழுத்துட்டு இருந்த டொனால்டு ட்ரம்ப் இப்ப கடைசியா சண்டைக்கு வர கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைல்டா ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறேன். இது உங்களை டைரக்டா பாதிக்க போகுது. ஓகேவா? நீங்க இந்தியால ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ட்ரம்ப் இஸ் கமிங் ஆஃப்டர் யூ. நீங்க இந்தியால விவசாயம் பண்றீங்கன்னா ட்ரம்ப் இஸ் கமிங் ஆஃப்டர் யூ. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியால எல்லாருக்குமே அமெரிக்கன் குட்ஸுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சஸ் வேணும். தட் இஸ் இந்தியால வந்து இப்ப நம்ம விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளோட கார் மேனுஃபேக்சரர்ஸ் டாடா மஹிந்திரா மாதிரி கார் மேனுஃபேக்சரர்ஸ் பாதுகாக்கிறதுக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற குட்டி குட்டி போன் கடையில இருந்து எலக்ட்ரானிக் குட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு நம்ம நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கோம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கம்மியான விலைக்கு பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் உள்ளுக்குள்ள இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விவசாய தக்காளி வெங்காயத்துல இருந்து இது பெரிய பெரிய கார் வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கவர்மெண்ட் சொல்றாங்க. அப்படி எல்லாரையும் உள்ளுக்குள்ள ஈஸியா விட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிசினஸ்லாம் அதிகமாக அடி வாங்கும், வெளிநாட்டுக்காரங்க பெருசா பணக்காரங்க ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா போட்டிருந்த ரூல்ஸை வந்து இப்ப ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்றதுக்கு நிறைய பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. ரீசெண்டா பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஓகேவா? பிரிக்ஸ் அப்படிங்கிற மீட்டிங்ல வந்து இந்தியா ஒரு முக்கியமான மெம்பர். இந்த பிரிக்ஸ்ங்கிற மீட்டிங்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈரான், இந்தோனேஷியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா அண்ட் கிட்டத்தட்ட 10-11 கண்ட்ரிஸ் இருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்க அளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்கே வந்து ஐபேடோ எதுவுமே கிடையாது. ஸோ பை ஹார்ட். ஸோ இது இத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, பேசிக்காக இந்த கண்ட்ரிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். ஓகேவா? ஈரான், இந்தோனேஷியாவா இருக்கட்டும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்றாங்க. முதல்ல பிரிக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் இப்போ 11 பேர் வந்து இந்த மீட்டிங்ல வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களாம் குளோபல் சவுத் அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு அப்படின்னு சொன்னாலே வேர்ல்டை வந்து சில கண்ட்ரிஸ் தான் டாமினேட் பண்ணிருக்கு. இந்த யூரோப்ல இருக்கிற 1-2 கண்ட்ரி, அப்புறம் அமெரிக்கா, இவங்க மட்டும் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. பட் நாங்க குளோபல் சவுத், உலகத்துக்கு வந்து நம்மளெல்லாம் வந்து அவங்க வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு ஓரமா தள்ள பார்ப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்க டெவலப்பிங் இல்லடா, உலகத்துல பாதி பாப்புலேஷனே நாங்க தான். இந்த 11 கண்ட்ரி, வேர்ல்ட்ல கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த 11 கண்ட்ரிஸோட பாப்புலேஷன் ஆட் பண்ணீங்கன்னா வேர்ல்டுல 50% பாப்புலேஷனே நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இதுன்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டுல ஒருத்தங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட காசு இருக்கலாம், எங்க கிட்டயும் இப்போ காசு வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க கிட்ட உலகத்துல பாதிக்கு பாதி பாப்புலேஷனும் இருக்குது. அப்போ அமெரிக்கா வச்சதுதான் சட்டம்னு, அமெரிக்கா வச்சதுதான் சட்டம்னு நாங்க ஏன் ஒத்துக்கணும்? நாங்க எங்களோட காலகட்டம் இதை நாங்க ஆரம்பிக்கிறோங்கிறது தான் பிரிக்ஸோட பேசிக்கான கோல். ஓகேவா? இது எல்லாருமே வந்து டாலர் வாங்கல, டாலர் வேணாம், நாங்க சொந்தமா கரன்சி உருவாக்குறோங்கிறதுல ஆரம்பிச்சு பிரிக்ஸ். இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டுட்டு இருக்கப்பமே இவ்வளவு பஞ்சாயத்து. இந்தியாவும் சைனாவும் ஒன்னு சேர்ந்துச்சுன்னா பவர் எப்படி இருக்கும்? பிரிக்ஸோட ஐடியாவே அதுதான். ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிர்த்து நிக்க முடியுங்கிறது தான் இதோட கோல். எப்ப பார்த்தாலும் வெள்ளக்காரன், வெளிநாட்டுக்காரன், இந்த அமெரிக்கா, யூரோப் இந்த காம்பினேஷனை விட்டுட்டு நாம ஒன்னா சேருவோம்ப்பா, நம்ம கிட்ட தான் பவர் இருக்கு, நம்ம கிட்ட பாப்புலேஷன் இருக்கு, நம்ம கிட்ட பணமும் இருக்குது, நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் பிரிக்ஸ். சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேஸ் கண்ட்ரீஸ் இவங்க தான். இது போக நம்ம நான் சொன்ன மாதிரி மீதி லிஸ்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்களும் வந்து given a chance, அவங்க வந்து அமெரிக்கா பக்கம் போகணுமா இங்க வரணுமாங்கிறப்ப அவங்க எல்லாம் இங்க வர ஆட்கள் தான். அதனால தான் இங்க வந்து நிக்கிறாங்க. ஓகே, நமக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கலாம், பட் அவனா இவனான்னு பாக்குறப்ப நம்ம கிட்ட தான் வந்து எல்லாரும் நின்னுறாங்க. இதான் கேங். ஓகேவா? இந்த பிரிக்ஸ் சமிட் வந்து இப்போ ரீசெண்டா பிரேசில்ல நடந்துச்சு. இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்போ வந்து பேசின ஒரு விஷயத்துல ஈரான் மேல வந்து அமெரிக்கா யூனிலேட்டரலா வந்து குண்டு போட்டது தப்பு, அது இன்னொரு நாட்டோட ஒரு சுதந்திரம், அது அமெரிக்கா பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னதா இருக்கட்டும். காசால வந்து கண்டினியூஸா 2 நாடுகள், இஸ்ரேல், அமெரிக்காங்கிற அந்த 2 நாடுகள் வந்து சுயநலத்துக்காக குண்டுகளை போடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ்ல பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் மூணாவது, இது 2 கூட வந்து அமெரிக்காவுக்கு பெருசா வலிக்காது, என்ன எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொல்லிட்டு போன்னு விட்டுருவாங்க. பட் மூணாவதா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ரூல்ஸை வந்து மதிக்காம சொந்தமா ரூல்ஸ். இப்போ ட்ரம்ப் வந்தோட என்ன சொல்றாரு, நான் உனக்கு டாக்ஸ் ஏத்திடுவேன், உனக்கு டாக்ஸ் ஏத்திடுவேன், நீ என் கூட பிசினஸ் பண்ண முடியாது, உனக்கு காசு வராதுன்னு மிரட்டுறாருல, இது ரொம்ப தப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ட்ரம்ப் ரொம்ப ட்ரிகர் பண்ணிருக்குது. ட்ரம்ப் உடனே என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா எவனாவது இந்த பிரிக்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பாத்தீங்க உங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் ஏத்தி விட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மிரட்டி இருக்காரு.